பிஸ்மில்லா. சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ல வரட்டா, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி சொல்லணும். மாஷா அல்லாஹ். எவ்வளோ என்ன பேர் உங்கள் பேர்? அம்மார். அம்மார். அம்மார் அழகான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் பிஸ்மில்லா சொல்லாதவங்களா இருக்கிறாங்க இல்லைங்கய்யா, அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அப்படியே மறதியில் நம்ம மறந்துட்டோன்னா இது. ஆனால் வழக்கமாகவே பிஸ்மில்லா சொல்லாமல் இருக்கிறதே பொழுதுபோக்காக வச்சுக்கூடாது, சரியா? அப்படி மறந்துட்டோம்னா நடுவில் அந்த துவா சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தமா? தண்ணி குடிக்கும் போது நம்ம அண்ணாக்க குடிக்கூடாது, வாயை வச்சு தான் குடிக்கணும். அதாவது இந்த இப்படி அப்படி குடிக்கிறாங்கல்ல, அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. நம்ம வாய் வச்சு குடிக்கும்போது நம்முடைய உதடு அந்த தண்ணீரை சுவைக்க முடியும், அது கரெக்டாக பேலன்ஸ் கிடைக்கும். நம்ம எவ்வளோ தண்ணீர் எடுக்கணுங்கிற பேலன்ஸ் வந்து எங்கே உதடு தான் பண்ணுது. தண்ணீர் நம்ம எவ்வளோ தேவையான நிறுத்தவும் கூட்டவும் நமக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும். இப்படி ஊற்றுறோன்னு வைங்களேன், அப்படி மூக்கில் ஊற்று எல்லாம் அப்படி உள்ள விடுற, அப்படி கடைசியில் இங்கே ஊற்று அப்படி ஊற்று இப்படின்னு ஆயிடுமா இல்லையா? அது முக்கியமான விஷயத்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து எச்சின்னு நினைக்கூடாது. மற்றவங்க வாய் வச்சு குடிச்சிட்டாங்கன்னா அது எச்சி அப்படின்லாம் இல்லை. நாம் அல்ஹம்துலில்லாஹ் குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு, சரியா? மார்க்கத்தில் ஒரு எச்சி வந்து உடனே அசுத்தம் இல்லை, சரியா? சாப்பிட்டு முடிச்சோடனே கை விரல் எல்லாத்தையும் சூப்பிடணும், முக்கியமான விஷயம். மாஷா அல்லாஹ். அம்மா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, விரல்களை சூப்பி சாப்பிடணும். இது வந்து நிறைய பேர் அசிங்கன்னு நினைக்கிறீங்க. சிலர் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, சில பெரியவங்களே என்னென்னா தான் சாப்பிட்ட கையில் உள்ள விரலை சூப்புறது இல்லை, சூப்பி சாப்பிட்டா அப்படி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அது தப்பு. ஏன்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய நபி செய்தாங்க. நாம் இன்னும் நல்லபடி சாப்பிட்றோம். இன்னும் சொன்னால் விரலை சூப்பி சாப்பிட்டா திருப்தி கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா, உணர்ந்துருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த திருப்தியை? நீங்கள் சாப்பிட்ட பிறகு நல்ல விரலை சூப்பி சாப்பிட்டு முடிங்களேன், பாருங்களேன், திருப்தியாக தெரியும். அதில் அல்லாஹ் ஒரு பரக்கத்து, ரசூலுடைய சுன்னாவனால அல்லாஹ் ஒரு பரக்கத்தை அதில் வச்சிருக்கிறான். ஓகே, மாஷா அல்லாஹ். சாப்பிடும் போது இந்த இடத்துல படாமல் சாப்பிடணும். வெரி குட். இந்த இடத்துல எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்கிறார். அதான் விரல்களால் சாப்பிடணும். போட்டு அப்படி பிசைஞ்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? எடுத்து அப்படி, அது சிலர் வந்து உருண்டை, இது சிலருக்கு வழக்கமாகவே இருக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் 90% 99% சொல்லலாம், யாரும் அப்படி செய்யறதில்லை. ஏதாவது விளையாட்டா சிலர் செய்தாதான் உண்டு. ஆனால் நான் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த சாப்பாடு அப்படின்னு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியல. நாம தான் நம்முடைய நபி சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா இது விளையாடுறது ஒரு விதத்தில், எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்ணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எல்லாம் படுறது காரணம் என்ன? உருட்டினா தானே, அந்த மாதிரி உருட்டினா ஆகிறது. சில நேரத்தில் கொள்ளுக்கட்டை நம்ம சாப்பிடுவோம்ல, சில ஐட்டங்கள் அதை வந்து பிசைஞ்சு இது பண்ணி, அது விஷயம் இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. அது பிசைஞ்சு பிடிச்சி சில நேரத்தில் உருண்டை பண்ணி அதுக்கு பிறகு அது சாப்பிடுவோம், அது வேற. சோறு இந்த மாதிரி இருக்கிறத வழக்கமாக சாப்பிட்றது, அதாவது தின்பண்டம் இருக்குதுல்ல, ஸ்நாக்ஸ் டைப்பில் செய்கிறது, அதை வந்து உருண்டை பண்ணுவாங்க, சரியா? சிலத வடையே கூட உருண்டையாக பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து இப்படி பண்ணி வடையை போடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை சாப்பிட்றது அந்த மாதிரி. ஆனால் சாப்பாடை வந்து இப்படி உருட்டி ஒரு மாதிரியை விளையாட்டி சாப்பிட்றது, கையில் இப்படிலாம் ஆக்கிக்கிறது தப்பு. அதான் விரலில் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்த நெக்ஸ்ட்டு சான்ஸில் விட்டது சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ். அம்மா நல்லா தான் சொன்னாங்க, பாரக்கல்லாஹ்.